ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டடியாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. நல்ல இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கிறதால தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போது நம்ம பிட்காயின் பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு நேற்று ஜனவரி 3ஆம் தேதி பிறந்த நாள். ஏன்னா 16 வருஷம் ஆச்சு பிட்காயின்ன்றது பிறந்து. கிரிப்டோ கரன்சின்றது ஆரம்பித்ததே 16 வருஷம் ஆச்சு. இது நல்ல செய்தி, பார்த்துக்கங்க. அதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த கிளிப்பிங் வைக்கிறேன். நீங்களும் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும், பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா 2009 ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பமாச்சு. அப்போது $5 5050 பிட்காயின் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் இப்போது. ஓகே, பிட்காயின் இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா $97,000 $98,000 கிட்ட ட்ரேட் ஆகுது. நான் வீடியோ பண்ணுற டைமில் கண்டிப்பாக இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும், கொஞ்சம் டைம் பிடிக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே ஹாலிடே சீசனெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் திருப்பியும் ட்ரேடிங்கில் இறங்கியிருக்காங்க எல்லாமே. அதால் கண்டிப்பாக பாசிட்டிவாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. மேலே அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா $1,02,000 $1,03,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, டச் பண்ணி கிராஸ் பண்ணிடுச்சுன்னா திருப்பியும் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணும். ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 1,13,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு $88,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து பாசிட்டிவாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போது ஆல்ட் காயின் சீசன் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதால் எம்பிக்ஸ் மை நியூ இயர் பிக்ஸ் அப்படின்னு ஒரு 3 காயின் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் 2025 நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 3 காயின்ஸ். ஃபஸ்ட்டு காயின் வந்து சொலானா. அதோட சார்ட்டு கூட வைக்கிறேன், அருமையாக இருக்குது. தற்சமயம் நம்ம இந்தியன் மணியில் 18,500 19,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாலர்ஸில் $205 $207 இருக்குது. கொஞ்சம் டிப்ஸ் வந்ததுன்னா, $200 கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். நல்ல எக்ஸலண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும் சொலானா ஒன்று. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக 2வது காயின், இப்போ அந்த சார்ட்டு கூட வைக்கிற சொலானா சார்ட்டு, அது பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா பால்கா டாட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவாக ஏறும். தற்சமயம் $650 $700 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம இந்தியன் பணியில். கண்டிப்பாக அது 3 times 4 times 4x 5x கொடுக்கும், நல்லா மேலே ஏறும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போது இன்னொரு காயின் என்னென்னா ஹைப்பர் லிக்விட் வந்து நல்லா இருக்குது. நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் நிறைய இருக்குதுல, கண்டிப்பாக மேலே போகுன்றாங்க, பார்த்துக்கோங்க. நல்லா மேலே போச்சுன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஹைப்பர் லிக்விட். அதோடைய சார்ட் கூட வைக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு பால்கா டாட் சார்ட் கூட வைக்கிறேன், பாருங்கள். இந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம ஷிபா ஐன்யூ காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா ஐன்யூ காயினில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எலெக்ட் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 20ஆம் தேதி ஸ்வேரிங்கின் செரமனி ஆனப்புறம் நம்ம ஷிபா ஐன்யூ காயினை 10x வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. கண்டிப்பாக போகும், நல்லா போகும், மேலே போகும். அண்டர் பிரசிடெண்ட் ட்ரம்ப் நல்லா மேலே போகும், அது உறுதியாக சொல்கிறேன். 10x கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். அவர் பிரசிடென்சியில் நல்லா மேலே போகும். இப்போது ப்ரெசண்ட் நம்ம ஷிபா ஐன்யூ காயின் பார்த்தீங்கன்னா, நம்ம CoinDCX எக்ஸ்சேஞ்சில் 2250 300 சீரியலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும், நல்லா பம்ப் ஆகணும், கண்டிப்பாக பம்ப் ஆகும், மேலே போகும், வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் 2900 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து 5200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
10x வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் 2025. பார்க்கலாம். பிரசிடென்ட் ட்ரம்ப் கண்டிப்பாக போகுன்றாங்க. பார்க்கலாம். அதை ஒன்று பார்த்துக்கங்க. அடுத்தது நம்ம உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதே மாதிரி என் கூட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் KYC முடிச்சிட்டிங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பித்து பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது எக்ஸ்சேஞ்சு. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா பாசிட்டிவாக நல்லா ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போது பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு. ஏன்னா ஆல்ட் காயின் சீசன்ன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அதாவது ஒரு கேள்விக்குறி. டாப் 3 காயின்ஸு சொல்லிட்டேன். நியூ இயர் பிக்ஸு சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் காயின்ஸு என்னென்ன காயின்ஸுன்றது சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது எத்தீரியம் ஒன்று எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த வருஷம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தற்சமயம் நம்ம இந்தியன் பணத்தில் 3,30,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பெரிய ஆளுங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க. நல்ல செட் ஆகும். அது ஒன்ஸ் திருப்பியும், ஏன்னா டாலர்ஸில் வந்து 3,700 3,650 700 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் $4,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கிடுகிடுன்னு மேலே ஏறும். அதுக்கு அடுத்தது சொலானா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டாப் 3 பிக்ஸில் இருக்குது சொலானான்னு. கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். தற்சமயம் நம்ம இந்தியன் பணத்தில் 19,000 18,500 19,000 கிட்ட இருக்குது. டாலர்ஸில் 63 64 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். பார்த்துக்கோங்க. நல்லா கிடுன்னு ஏறும். பார்த்து பையிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது டாஜ் காயின் தற்சமயம் 35 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. இந்த வருஷம் நம்ம 2025 $1 85 ரூபா 90 ரூபா வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குன்றாங்க. கண்டிப்பாக நல்லா மேலே போகும். டாஜ் காயின் ஒன்று மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் காலா காயின் ஒன்று மிஸ் பண்ணாதீங்க. இப்போது காலா காயின், அதுக்கப்புறம் ஆடா ஒன்று லோவில் தான் இருக்குது. அது ஒன்று பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பையிங் பண்ணிக்கோங்க. நல்லா ஏறுது. ஆல்ட்ரு காயின்ஸ் எல்லாம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாலிமேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால்கா டாட் ஆல்ரெடி சொன்னால் பிக்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அது ஒன்று பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிராந்தம் இப்போ பேர் மாற்றிருக்காங்க சோனிக்குன்னு. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது ஒன்று கிடுன்னு ஏறுது. இன்னும் டிப்ஸில் தான் இருக்குது. பையிங் பண்ணிக்கலாம் பிராந்தம்னு. அதுக்கப்புறம் சில் கைன்னு ஒரு காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அந்த காயின் கூட நல்லா இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டீஜன்னு ஒரு காயின், அது கூட நல்லா ஏறுது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்எல்எம் காயின் ஒன்று நல்லா ஏறுது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம XRP ரிப்பிளில் வந்து RLUD காயின் ஸ்டேபிள் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கிடுகிடுன்னு ஏறுது. இப்போ தற்சமயம் நம்ம இந்தியன் பணத்தில் 225 ரூபா இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். பார்த்துக்கோங்க. அதில் நல்ல நியூஸஸ் நிறைய இருக்குது. XRP ரிப்பிள் ஒன்று பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ட்ரம்ப் சார் நேற்று நியூஸில் சொல்லியிருக்காங்க. அது என்ன நடக்கும் என்னன்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற கேஸஸில் ஹஷ்மணி கேஸ்னு ஒரு கேஸில் சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 10th அன்னைக்கு திருப்பியும் ஹியரிங் இருக்குது. அவர் 10th அன்னைக்கு என்ன பண்ண போகிறாரு, என்ன ஒருவேளை அப்பீலுக்கு போகிறாரா, என்ன பண்ண போகிறாங்க இன்னும் தெரியல. இங்கே நியூஸில் சொல்லியிருக்காங்க நேற்று சென்டென்ஸ் ஆகிருக்கு 10th அன்னைக்கு அப்படின்னு. பட் ஸ்வேரிங் செரமனி ஜனவரி 20ஆம் ஸ்வேரிங் செரமனி இருக்குன்றாங்க. அவர் திருப்பி அப்பீலுக்கு போவாங்க. இது காமன் தான், இது நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. பார்க்கணும், வெயிட் பண்ணி. ஏன்னா அவர் ஏதாவது கன்விக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பிட்காயின் கொஞ்சம் செட்பேக் வரும். ஏன்னா பிட்காயினை வந்து அமெரிக்கன் ட்ரெஜரியில் ரிசர்வ் வாங்கி வைக்கணும் அப்படின்றாரு. பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது
இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், பார்க்கணும். இப்போ நமக்கு ஜனவரி பிறந்து 4 நாள் ஆச்சு. கண்டிப்பாக இங்கேருந்து பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நல்லா மார்க்கெட் மேலே போகும் பாசிட்டிவாக. கொஞ்சம் நல்ல லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இத்தனை விஷயம் கேதர் பண்ணி பண்ணணுன்னா கொஞ்சம் வீடியோ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.